எல்லோருக்கும் வணக்கம். பிரேஸ் தி லார்ட். நம் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். நம் மீட்பராகிய கர்த்தர் இந்த உலகத்தில் வந்தார். எல்லா மக்களினது மீறுதல், அக்கிரமம், பாவங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்து முடித்து விட்டார். இப்பொழுது எல்லா மக்களையும் மனம் திரும்பி தம்மிடம் வரும்படி அழைக்கிறார். மனம் திரும்பி உண்மை உத்தமமாக தேவன் சொன்ன வார்த்தையின்படி வந்து அவரிலே நிலைத்து நிற்க வேணும், அவருக்குள் வாழ வேணும். அப்பொழுது நிச்சயமாக மெய்யான விடுதலையான செழிப்பான வாழ்வு வேத வார்த்தையின்படி உண்டு. இது வேத வார்த்தையின்படி சத்தியம். இதை பெற்றுக்கொள்ள வேணும் என்றால் வேத வார்த்தையாகிய இயேசு சொல்லுகிற வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையை மாற்றி அவர் சொன்னதின்படி எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அனுதினமும் நடக்க வேணும். அப்பொழுதுதான் அவர் எங்களுக்கு தந்த விடுதலையை எங்கள் வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் சம்பூரணமாக பெற்று அனுபவிக்க முடியும். இந்த நாளிலும் எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 4 தொடக்கம் 9 வசனங்களை படித்து பாருங்கள். 18ஆம் அதிகாரத்தை முழுமையாக படித்து பாருங்கள். இதிலே நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் என்ன நடக்கும், என்ன கிடைக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. நீங்கள் இதை புரிந்து கொண்டால் நீங்களே முடிவு செய்யலாம். நீதிமானா வாழ போகிறீர்களா, இல்லாவிட்டில் துன்மார்க்கனா வாழ்ந்து அழிந்து போக போகிறீர்களா என்பதை நீங்களே முடிவெடுக்க வேண்டும். தீர்மானம் எடுப்பது வேத வார்த்தையிலே எங்களுக்குரியது. ஆண்டவர் எங்களை திணிக்க மாட்டார். அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் எது சரியான வழி, எது பிழையான வழி என்று. நாங்கள் நீதிமானா நடந்தால் நிச்சயம் வாழ்வு உண்டு. நீதிமான் பிழைக்கவே பிழைப்பான். இது வேத வார்த்தையின்படி சத்தியம். இந்த இடத்தை பாருங்கள், இங்கு தெளிவாக சொல்லப்படுகிறது. 18ஆம் அதிகாரம் 4 தொடக்கம் 9. இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். தெளிவாக சொல்லுகிறார், பாவம் செய்கிற ஆத்துமாதான் சாகும். பாவத்தின் தண்டனை மரணம். இது வேத வார்த்தையில் பழைய ஏற்பாடானாலும் சரி, புதிய ஏற்பாடானாலும் சரி, இது நியமிக்கப்பட்ட நியதி. பாவத்தின் தண்டனை மரணம். பாவம் செய்கிற ஆத்மா நிச்சயம் சாகவே சாகும். ஒருவன் நீதிமானாயிருந்து நியாயத்தையும் நீதியையும் செய்து மலைகளின் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் தூர ஸ்திரியோட சேராமலும் ஒருவனையும் ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கினவனுக்கு அடமானத்தை திரும்ப கொடுத்து தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து வட்டிக்கு கொடாமலும் பொலிசை வாங்காமலும் அநியாயத்துக்கு தன் கையை விலக்கி மனிதருக்குள்ள வழக்கை உண்மையாக தீர்த்து என் கட்டளைகளின்படி நடந்து என் நியமங்களை கைக்கொண்டு உண்மையாயிருப்பானே ஆகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கு தெளிவாக சொல்லப்படுகிறது யார் நீதிமான் என்று. நீதிமான் என்பவன் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வாழ்வான். பாவ வழியில் வாழ மாட்டான். மற்றவென்ற பணத்தை வேண்டி சுத்தி தான் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு அவன் ஏமாத்தி பிழைக்க மாட்டான். தொடர்ந்து ஏமாத்தி மற்றவர்களை மோசம் போக்க மாட்டான். இங்க பாருங்கள், விபச்சார தொழில் செய்யவே மாட்டான். விபச்சாரங்களில் ஈடுபட மாட்டான். களவு, கொள்ளையண்டி பல செய்யக்கூடாத காரியங்கள் செய்யவே மாட்டான். இப்படிப்பட்டவன் தான் நீதிமான். இங்கு தெளிவாக சொல்லப்படுகிறது, அவன் உண்மையாய் இயேசுவின் கட்டளைக்கு, இந்த தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடப்பான். அவன் நிச்சயமாக பிழைக்கவே பிழைப்பான். பாவம் செய்கிற ஆத்மா நிச்சயமாக சாகவே சாகும். அதே ஆண்டவர் தான் சொல்லுகிறார், நீதிமான் நிச்சயம் பிழைக்கவே பிழைப்பான். இந்த உலகத்திலே நாங்கள் இப்பொழுது பார்க்கிறோம், இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே இயேசுவின் இரத்தத்தால கழுவப்பட்ட அனைவரும் நீதிமான்கள் என்று வேத வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது. இதில் ஒரு பாடலும் இருக்கிறது, நீதிமான் நான், நீதிமான் நான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான் நான் என்று ஒரு பக்தன் பாடுகிறார். இந்த பாட்டை கேட்டால்
இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்ட யாவரும் நீதிமான்கள். அப்ப நீதிமான்கள் நிச்சயம் பிழைக்கவே பிழைப்பார்கள். ஆனால் நீதிமான் இந்த பழைய ஏற்பாட்டில் தெளிவாக சொல்லுகிறது, அவன் நீதிமானா நடப்பான், தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடப்பான், துன்மார்க்க வழியில் நடக்க மாட்டான். அப்படிப்பட்டவன் தான் நீதிமான். இங்கு சொல்லப்படுகிறது இயேசுவின் இரத்தத்தால கழுவப்பட்டவர்கள் அனைவரும் நீதிமான்கள். அப்படி இயேசுவின் இரத்தத்தால நாங்கள் மனம் திரும்பி வரும்போது கழுவி நீதிமானாக்கப்படுகிறோம். நாங்கள் நீதிமான் என்பதை உணர்ந்து புரிந்து கொண்டு நீதியிலே நடக்க வேணும். தேவனுடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேணும். நாங்கள் நீதிமான் என்று சொல்லி நீதிமானாய் நடக்காமல் பாவ வழியிலே தேவனுடைய வார்த்தையை மீறி தேவனுடைய நீதி நியாயங்களை கைக்கொள்ளாமல் எங்கள் சுய வழியிலே எங்கள் மனம் போன போக்கிலே வாழ்ந்தால் அவன் நிச்சயமாக சாகவே சாவான். வேத வார்த்தை சத்தியம். நீங்கள் என்னவாக இருந்தாலும் சரி, வேத புத்தகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும் எங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை. இந்த வேத வார்த்தை எழுதப்பட்ட வார்த்தையாக இருந்தாலும் இதிலே சொல்லப்பட்ட வார்த்தை சத்தியம். இதிலே தெளிவாக சொல்லப்படுகிறது, நீதிமான் பிழைக்கவே பிழைப்பான். அவன் எல்லா சூழ்நிலையிலும் நிச்சயமாக பிழைப்பான். இந்த உலகத்திலே எத்தனையோ விதமான கசப்பான காரியங்கள் நடக்கின்றன. எத்தனையோ விதமான துன்பங்கள், துயரங்கள், நோய்கள் என்று வந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனாலும் நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். நீதிமான் செய்வதெல்லாம் வாய்க்கும். அதிகாலையில் உதித்து மதியம் வரை பிரகாசிக்கிற சூரியனைப் போல நீதிமான் அதிகமாக பிரகாசிப்பான். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம். ஆனாலும் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நீதிமானை கர்த்தராகிய ஆண்டவர் விடுவிக்கிறார். பாருங்கள், வேதத்திலே எத்தனையோ நீதிமான்களுக்கு எத்தனையோ விதமான பிரச்சனைகள் வந்தன. ஆனாலும் கர்த்தராகிய ஆண்டவர் நம்பத்தக்கவர். அவர் வாக்கு மாறாதவர். தம்மை சார்ந்து கொண்டவர்களை, அதாவது உண்மையும் உத்தமமாக தம்மை பின்பற்றுகிறவர்களை அவர் ஒருபோதும் மறப்பதில்லை. அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகி இயேசுவிலே தொடர்ந்து நிலைத்திருந்தால் நிச்சயம் எல்லா சூழ்நிலையிலும் அவர் எங்களுக்கு உதவி செய்து எங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்களூடாக எங்கள் வாழ்க்கையிலே பெரிய பெரிய காரியங்களை செய்ய அவராலே முடியும். துன்மார்க்க வழியில் வாழ்பவர்கள் சில நாட்கள் சில வேளை சந்தோஷத்தோட வாழலாம். ஆனால் தொடர்ந்து அவர்களால் நன்றாக வாழ முடியாது. அத்திவாரம் இல்லாமல் கட்டப்பட்ட வீடு அடைமழை, காற்று, பெருமழை பெய்தால் நிச்சயமாக ஒன்றுமில்லாமல் அழிந்து போகிடும். அதே போலத்தான் இந்த நீதிமானம் தன்னுடைய நீதியிலே நிலைத்து நின்றால் அவன் அசைக்கப்பட மாட்டான். ஆனால் துன்மார்க்கமாய் மாய்மாலமாய் வாழ்கிறவர்கள் நிச்சயமாக அவர்களுடைய கிரியைகள் நிச்சயமாக வெளிப்படும். அவர்கள் வாழ்க்கையே அவர்கள் யார் என்பதை வெளிப்படுத்தும். நீதிமான் யார், துன்மார்க்கன் யார் என்பதை அவனுடைய கிரியைகள், அவனுடைய கேரக்டர், அதாவது அவனுடைய குணாதிசயங்கள், அவன் இந்த உலகத்திலே எப்படி வாழ்கிறானோ என்பதை நாங்கள் பார்த்து அறிந்து உணர்ந்து கொள்ளும் போது அவன் யார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் வித்தியாசம் உண்டு. இருளில் நடப்பவர்கள் ஒரு வித்தியாசமானவர்கள், ஒளியில், அதாவது தேவனுடைய வார்த்தையாகிய ஒளியிலே நடக்கிறவர்கள் வித்தியாசமானவர்கள். இதை ஆண்டவரே சொல்லுகிறார், இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் நான் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன். நீதிமானுக்கும் அநீதிமானுக்கும், சன்மார்க்கனுக்கும் துன்மார்க்கனுக்கும் வித்தியாசத்தை உண்டாக்குறவர் தான் எங்கள் கர்த்தராகிய ஆண்டவர். ஆதலால் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன வேண்டும், என்ன முடிவு, நல்ல முடிவு வேணுமா, தேவனோடு இணைந்து வாழ்கிற பாக்கியம் வேணுமா, அப்படி வேணுமென்றால் அவர் சொன்னதின்படி மனம் திரும்புங்கள். உயிரோடே இருக்கும் போது நீங்கள் என்னதான் பாவம் செய்திருந்தாலும் உண்மையும் உத்தமமாக மனம் திரும்பினால் அவர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் செய்ய இப்பொழுதும் தயாராகத்தான் இருக்கிறார். ஆதலால் யாராக இருந்தாலும் சரி, தொடர்ந்து உங்கள் இதயத்தை, கழுத்தை கடினப்படுத்தி உங்கள் மனம் போன போக்கிலே வாழ்ந்து கெட்டு அழிந்து போவிடாமல் உயிரோடே இருக்கும் போதே மனம் திரும்பி இயேசு சொன்ன கற்பனையின்படி உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கள். நிச்சயமாக நீங்கள் பிழைக்கவே பிழைப்பீர்கள். இது வேத வார்த்தையின்படி சத்தியம். சத்தியத்தை அறியுங்கள். சத்தியம் உங்கள் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும். May God be with you.